இந்த கௌசிக் வந்து எல்லாருக்கும் பெங்களூர் சீரிஸ் 14க்கு வருக வருக என வரவேற்கிறேன். காலையிலேயே 3 பேர் நான் முட்டு சந்தில் உட்காந்துருக்காங்கன்னு நீங்களாம் நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அண்ணன் அடுத்த காம்படிஷனுக்கு வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அது என்ன காம்படிஷன் போக போக சொல்கிறேன். அப்புறமா கம்பெனிக்கு போகிற வழியில் நம்ம பண்ணுற பயலுக பண்ணுற அலும்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணாங்க நீங்களே பாருங்களேன். நீ அடிச்சலோ மச்சி இவன்டா குறுக்க இந்த நாய் வந்துட்டு அட வெக்கம் கட்டுவீங்களா அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் கம்பெனிக்கு போனால் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் தான்டா, போய் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம லேசர் கட் பண்ண வந்துட்டோம். லேசர் கட் பண்ணுறதுக்கு நம்ம பட்டா பாடு இருக்குதே. இந்த ஒரே ஒரு உருளையை வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி கைகாலெலாம் வலிக்குது. கம்பெனிக்கு போனால் தம்பி நீ பண்ண வேண்டியது அது இல்லைப்பா இதுதான்னு சொல்லிட்டான். எனக்கு மண்டை குடைச்சலாயிருச்சு. நான் விடுங்கடா கிளம்பி போகிறேன்னு. அப்புறமா சாப்பாடு எனக்கு கொடுத்து சமாதானப்படுத்திட்டாங்க என்ன. அப்போ கையோட உண்ட மயக்கத்தோட திருப்பி கம்பெனிக்கு மூட்டு நடந்துட்டு இருந்தேன். கம்பெனி போன அப்புறம் தம்பி இப்போ டிசைனை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அங்கே போய் திருப்பி அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் கடைக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டிசைன் வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. டிசைனை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துட்டு கிளம்பி வரப்போ எங்கப்பா அந்த கொலையை பண்ணா எங்கப்பா இந்த கொலையை பண்ணான்னு சொல்லி பெருமையாக வேற பேசிட்டு இருக்கிறாங்க. சாதிச்ச ஒரு சந்தோஷம். பெங்களூரில் 4 நாளுக்கு டிராஃபிக்கும் சரி வெயிலும் சரி அதிகமாகிட்டே தான் இருக்குது. அது இல்லை சீனு. அப்புறம் இளையோதர் கலவரன்னு ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. சூப்பராக இருக்குது கிளைமேட்லாம் பார்க்க. ரோட்டோரத்தில் பிங்க் கலர் மகம் மஜாவாக இருக்குது. நம்ம பசங்க நடுவில் பாதியில் ஆளை காணாம போயிட்டாங்க. பரவாயில்ல அப்புறம் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பாசக்கார பயலை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டாள் போல். கொஞ்சமாக அண்ணாச்சி கூட வச்சுருந்தாங்க. அதையும் தூக்கி வாயில் போட்டேன். அவர் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மண்டை கேராக இருந்துச்சு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. வழக்கத்துக்கு மாறாக நம்ம ஹிந்தி பையாக்களில் ஒரு பீனட்டை வாங்கி அடித்து நொறுக்கிட்டு இருந்தோம். வழக்கம் போல் சேட்டா கையில் ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, நான் நண்பருக்கு வந்துட்டு பேட்டா எடுக்கணும்னா பேட்டா கடைக்கு போயாச்சு. அப்புறம் கால் சட்டை ஒன்று எடுக்கணும்னா மஞ்சள் சொக்கா பச்சை சொக்கா வெள்ளை சொக்கா இருக்குது. நம்ம தேடி வந்த சொக்கா தவிர சரி என்ன பண்ணுறது, நம்ம தேடி வந்த சொக்கா இல்லையான்னு சொல்லி ஏமாந்தோட கிளம்பி போயாச்சு. எல்லாத்துக்கும் இந்த நாளில் முடிச்சுக்கிற நண்பரே கடினமாக இருங்க.